என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி சுண்டக்காய் குழம்பு தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா, ஒரு கூட்டு, ஒரு பொரியல் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வெறும் அப்பளம் வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு பழசு ஆக ஆக தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ இதை எப்படி வைப்போம் அப்படின்றத பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். தக்காளி வந்து நிறையா சேர்க்கக்கூடாது. ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். நான் வந்து தக்காளி வந்து அதிகமாக சேர்க்க மாட்டேன் இந்த சுண்டக்காய் குழம்பு, பாவக்காய் குழம்புலலாம். இப்போ சுண்டைக்காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 1, 2 தட்டி கொஞ்சம் நேரம் நீச்சல் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு பொடி தயார் பண்ணிக்கிடுவோம். மிளகு, ஜீரகம், கடுகு இது எல்லாத்தையுமே வெறும் வடச்சட்டியில் வறுத்தெடுத்து தனியாக வச்சுக்கிறணும். இப்போ நம்ம குழம்ப தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம், வெள்ளைப்பூடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தட்டி வச்சுருக்க சுண்டைக்காயும் போட்டு நல்லா வதக்கிட்டு வீட்டு மசால் தூள் ஒரு தேவையான அளவு சேர்த்துக்கிடுவோம். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியும் சேர்த்துக்கிடுவோம். புளி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா உரப்பு புளிப்பாக வச்சா தான் அந்த சுண்டக்காய் குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. இப்போ இந்த டயத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பொடியை வந்து நம்ம இந்த குழம்புல சேர்த்துக்கிடலாம். நம்ம சேர்த்துட்டு இந்த குழம்ப நல்லா கொதிக்க விடணும். அதனுடைய வாசமும் டேஸ்ட்டும் சொல்லவே வேணாம், அப்படி ஒரு அட்டகாசமாக இருக்கும். என்னோடய ஸ்டைலில் சுண்டக்காய் குழம்பு ரெடி. எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள்.